ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எஸ்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைட்டிங் அரசர் இருக்குது. இந்த லைட்டிங் அரசர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை ப்ரொடெக்ஷனுக்காக இந்த லைட்டிங் அரசர் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்சூமர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் போல் ஸ்ட்ரக்சரில் இது மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 11 kV ஃபீடர் லைன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைட்டிங் அரசர். இது பாலிமர் டைப், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா பாலிமர் டைப். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா போர்சிலின் அது போல் டைப்லாம் கூட நிறைய லைட்டிங் அரசர் இருக்குது. அதெல்லாம் இது ரப்பர் கோட்டட், ஓகேங்களா. இது போல் இப்போ அட்வான்ஸ்டாக நிறைய லைட்டிங் அரசர் டிசைன் பண்ணிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பொறுத்து இது டிசைன் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 9 kV 10 kA ரேட்டிங்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா MCOVன்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கண்டினியூஸ் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 7.65 kV வரலும் வரக்கூடிய வோல்டேஜ் கண்டினியூஸாக ஆப்ரேட் ஆகும். அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வோல்டேஜ் 9 kVன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு வரக்கூடிய ஃபேஸ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.35 kV தான் வரும் நம்மளுடைய 11 kV ஃபீடர் லைனில். பட் ஏன் 9 kV சூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் சேஃப்டி மார்ஜின் வச்சா கூட 7.65 நம்மளுடைய லைட்டிங் அரசர் இருக்கும். பட் ஆனால் மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா 9.9 kV தான் ஸ்டாண்டர்ட் டிசைனு. அதனால் நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக இது 9 kV சூஸ் பண்ணுவாங்க 11 kV சிஸ்டத்தில். அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது டிரான்ஸ்மிஷன் லைன் லைட்டிங் ஸ்ட்ரைக்ஸ் அல்லது ஷார்ட் சர்க்யூட் அல்லது டிரான்சியன்ட் அண்ட் சுவிட்சிங் ஆப்ரேஷன் அப்போல்லாம் வரக்கூடிய ஹை வோல்டேஜ் அப்போ இது பிரேக் டவுன் ஆகி நம்மளுடைய சர்க்யூட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் இது போல் லைட்டிங் அரசர்லாம் இல்லைனா என்ன ஆகுனா வரக்கூடிய சர்ஜ் வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், அப்புறம் லைட்டிங் ஸ்ட்ரைக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரேக்கரோ அல்லது யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரோ அதுபோல் எக்யூப்மெண்ட் டேமேஜ் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் லைட்டிங் அரசர் இது வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இதோட கிளியரன்ஸ், ஓகேங்களா. ஒரு சில டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இது ஆக்சுவலாக இதோட மேக்ஸிமம் ஒரு 15 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும், ஒரு 20 சென்டிமீட்டர் கிட்ட இருக்கும். அதுபோல் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் டிசைனில் இந்த லைட்டிங் அரசர் இருக்குது. பட் ஒரு சில 9 kV இந்த லைட்டிங் அரசர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் சின்னதாக கொடுத்துருப்பாங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். அதுபோல் லைட்டிங் அரசர்லாம் மோஸ்ட்லி நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரக்சரில் மவுண்ட் பண்ணும்போது அதோடைய கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்கேஸ் ரெய்னி டைமில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. அதனால் இது போல் லென்த்தியாக இருக்கிறது அல்லது அட்வான்ஸ்டு டிசைன்லாம் நிறைய இப்போ மார்க்கெட் அவைலபிளாக இருக்குது. அதுபோல் வாங்கி போட்டிங்கன்னா நியூசன்ஸ் ஆஃப் ட்ரிப்ஸ் அது இல்லாமல் ஃபெயிலியர்லாம் கண்டினியூஸாக நடக்காமல் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கோர்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.